ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பசுமஞ்சள் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ தான் பொங்கல் முடிஞ்சிருக்கு இல்லையா, வீட்லேயும் கொஞ்சம் பசுமஞ்சள் வச்சுருப்போம். இந்த பசுமஞ்சளை வச்சு எப்படி பொடி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல மஞ்சள்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்ட்டு அதை குழா அடியில் வச்சு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சள் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடணும். வேர்லாம் நீட்டின்னு இருக்கும், அதெல்லாமும் எடுத்துடலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். இதான் ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2. இந்த மஞ்சளை நல்லா நம்ம வேக வைக்கணும். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் மஞ்சள் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு துணி போட்டு மூடணும். ஒரு 15-20 நிமிஷம் குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா பாயில் ஆகணும். எதுக்கு இதை மாதிரி நம்ம வேக வைக்கிறோன்னா, அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதை கட் பண்ணி வெயிலில் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரெண்டாவது அந்த ரானஸ், அந்த பச்சை வாசனை போகும். மூணாவது படித்தது என்னென்னா, குர்குமின் அப்சார்ப்ஷன் இருக்குமா. நான் உங்களுக்கு இது கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யாருக்கு தெரியலையோ இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ப்ராசஸோடு போட்டிருக்கேன். நாம் ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த துணியை எடுத்துட்டு அந்த மஞ்சளை குத்தி பார்த்தோன்னா, ஒரு ஃபோர்க்காலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ குத்தி பார்த்தோன்னா அது நல்லா உள்ளே போகும். ஸோ நமக்கு வெந்தது தெரியும். அவ்வளோதான். அதோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்கிற துணி எல்லோ கலராக ஆகிடும், மஞ்சளாக ஆகிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ மஞ்சளை நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும். இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சது. இந்த மஞ்சளை வடிகட்டின தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் செடியெலாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இதை நல்லா ஆறின உடனே ஸ்டெப் 3க்கு போகணும். இப்போ ஆறின மஞ்சளை அந்த கொஞ்சம் வேர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தோலோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இதை மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணலாம். அழகாக கட் பண்ண வரும். எல்லாம் வெந்துடுத்து இல்லையா, நல்லா கட் பண்ண வரும். இந்த கட் பண்ண மஞ்சளை நல்லா ஒரு பெரிய தட்டில் போட்டுக்கணும். இப்போ நான் எடுத்துட்ட மஞ்சள் கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு மேலே. அடுத்ததாக ஸ்டெப் 4. இப்போ நறுக்கின அந்த மஞ்சளை நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயில் வந்தால் தான் காயும். குறைஞ்சது 2-3 நாள் ஆகும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டே பை டே பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குங்கிறத. முதல் நாள் வெயிலுக்கு எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு காஞ்சா மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 2வது நாள் ஈவினிங் சாயங்காலம் காஞ்ச பொசிஷனை பார்க்கலாம். நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம தட்டில் போட்டோன்னா சத்தம் கேட்கும். இப்போ 3வது நாள் ஈவினிங் பாருங்கள், நல்லாவே காஞ்செடுத்து இதோடு நாம் பொடியாக அரைச்சிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காஞ்செடுத்து நான் ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம மத்தியானமே போய் செக் பண்ணிவிட்டு கூட எடுத்துன்னு வந்தால் இனிமேல் முன்னாடி நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஸ்டெப் 4 முடிஞ்சு ஸ்டெப் 5க்கு போகிறோம். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி அரைச்சதை நல்லா சலிச்சுக்கணும். சலித்த உடனே நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். அவ்வளோதான், நல்ல ஃப்ரெஷ் பசு மஞ்சள் பொடி ரெடி. இதுதான் ஸ்டெப் 6 அண்ட் ஃபைனல் ப்ராசஸ். இப்போ நாம் அந்த சலித்ததுக்கப்புறமா அந்த சல்லடை மேலே இருக்கிற திப்பி இருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். குளிக்கிறத தண்ணியில் சேர்த்துண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அந்த ஃபைன் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது நிறைய வகையில் உபயோகப்படுத்தலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், நல்ல மணமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அதை குளிக்கிறத மஞ்சள் பூசிப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். மூணாவதாக பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கணும். இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுண்டு கலந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த மஞ்சள் பாருங்கள் 3/4 கிலோவுக்கு மேலே எடுத்துட்டுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த பாட்டிலில் இவ்வளோ தான் வந்தது. நல்லா ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு தான் கிடச்சிது. ஒரு பெரிய திருப்தி என்னென்னா, நமக்கு ஆர்கானிக் ஃப்ரெஷ் பவுடர், வீட்லேயே தயாரித்த பவுடர் கிடைச்சிருக்கு. செலவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, ஏன்னா இது சீசன்னால் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் ப்ராக்டிசஸ்லாம் நிறையா உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.